Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம 30 days free spoken English சீரிஸோட day 6 வீடியோல தான் இருக்கும். இந்த day 6ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே பேசிக்கான லெசன். இது தெரியாம நீங்க இங்கிலீஷே பேச முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாவது இங்கிலீஷை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, இதுல இருக்கு பாருங்க. ஸ்பீச் அப்படின்னா என்ன? பேசுறது. நம்ம இங்கிலீஷை எப்படி பேசுவோம்? நிறைய சென்டென்ஸை உருவாக்கி தான் நம்ம பேசுவோம். அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுல எது நவுன், எது ப்ரோனவுன், எது அட்வர்ப், எது அட்ஜெக்டிவ் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. இப்ப நவுன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்ப ப்ரோனவுன்னா அதோட வேலை என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒன்னு, அதாவது நவுன். இந்த ஃபர்ஸ்ட் டைப் பத்தி தான் பார்க்க போறோம். நவுன்னா என்ன அப்படின்றத பத்தியும் அதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப் பத்தியும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த 30 days நீங்க பார்த்தாலே உங்களால சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நவுன். நவுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பெயர் சொல் அப்படின்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்கு இல்லையா? இப்போ டேபிள் அப்படின்னு சொல்றோம், சேர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேர் குறிக்கிறது தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். இந்த நவுன்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோல நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது நோட் புக் இருந்தது அப்படின்னா அதுல நீங்க எழுதி வச்சுக்கிட்டே கூட வாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நம்ம நவுன் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இப்போ அதுல என்னென்ன வரும் அப்படின்றத பத்தி தான் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன். பர்சன்னா என்ன? மனிதன். இப்போ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த நவுன் அப்படின்றதுல தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம் அப்படின்னு இருக்குது. ஸோ ராம் அப்படின்றது என்ன? ஒரு பர்சனோட பெயர். ஸோ இது ஒரு நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து சீதா. சீதா அப்படின்றது என்ன? ஒரு பர்சனோட நேம். இந்த மாதிரி ஒரு பர்சனோட நேம் குறிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே ஈஸி தான். அடுத்தது பாருங்க பிளேசஸ். பிளேசஸ் அப்படின்னா என்ன? இடங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு ஊர் இருக்கு இல்லையா? ஊரா இருக்கலாம், இல்ல கண்ட்ரியா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊரோட பேரையோ இல்ல ஒரு நாட்டோட பேரையோ அது சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் நவுன். ஓகேவா? இப்ப நார்மலா பிளேசஸ் அப்படின்னா இப்ப சென்னை அப்படின்றது என்னது? ஒரு பிளேஸோட நேம். ஸோ இந்த சென்னை அப்படின்றது நவுன். இப்போ இந்தியா. இந்தியான்றது நம்மளோட நாடு. ஸோ நாட்டோட பேரு. ஸோ இந்தியா அப்படின்றது ஒரு நவுன். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம் திங்ஸ். திங்ஸ் அப்படின்னா என்ன? பொருட்கள். அதாவது உயிரற்ற பொருட்களை நம்ம திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேபிள், சேர், ஃபேன், இது எல்லாமே திங்ஸ் தான். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? டேபிள், சேர், ஃபேன். ஸோ இது எல்லாமே நவுன் தான். ஓகேவா? இப்ப அடுத்தது பார்க்கலாம் அனிமல்ஸ். இப்ப நமக்கு தெரியும் விலங்குகள், பறவைகள், இதுலயே எல்லாமே வந்துரும். அது எல்லாமே ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப அனிமல்ஸ் அப்படின்னா லயன், டைகர். இப்ப பேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? என்ன பேர்ட் சொல்லலாம்? பேரட். இந்த மாதிரி அனிமல்,
பேரட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொரு நேம் வச்சிருப்போம். அது எல்லாமே வந்து நவுன் தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். பெயரை குறிக்கும் சொல் தான் நவுன். அந்த நவுன்ல என்னென்ன வரலாம் அப்படின்னா பர்சன், பிளேசஸ், திங்ஸ், இந்த இடத்துல அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் நவுன் அப்படின்றது. இப்போ இந்த நவுன்ல வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 டைப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அந்த 7 டைப்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்போ நம்ம அந்த 7 டைப்ஸை வந்து பார்த்துடலாம். நம்ம நவுன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 7 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், countable noun, uncountable noun, contract noun, abstract noun. இதுதான் இந்த 7 டைப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு டைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நவுனோட ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காமன் நவுன், அடுத்தது ப்ராப்பர் நவுன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களால ஈஸியா வந்து காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன் நவுன் அப்படின்னா என்ன? காமன் அப்படின்னாலே நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? பொதுவான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம பொதுவா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து காமன் நவுன். ஓகேவா? எல்லாமே நேம்ல இருக்குது. இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு பொருளை நம்ம அதை குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ இந்த இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு இனிமே இதுல சந்தேகமே வராது. ஸோ வீடியோவை கவனமா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். அனிமல். அனிமல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நவுனா அப்படின்னு பாருங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நவுன் அப்படின்னா பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நேமை குறிச்சு வருது. ஸோ இது நவுன் தான். இப்போ இது நம்ம எதுக்கு காமன் நவுன் அப்படின்னு சொல்றோம்னா, அனிமல் அப்படின்னா என்ன? விலங்கு. விலங்கு அப்படின்னா அது ஒரு பொதுவான சொல். இப்போ விலங்குலயே நம்ம குறிப்பிட்டு சிங்கம், புலி, நாய் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். புரியுதா? இப்போ விலங்கு அப்படின்னு நம்ம பொதுவா அனிமல்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த அனிமல் அப்படின்றது காமன் நவுன். இப்போ இந்த அனிமல்லையே நம்ம டைகர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால இந்த டைகர் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். அவ்வளவுதாங்க ரெண்டுக்குமே வித்தியாசம். பொதுவா சொன்னா அது காமன் நவுன், குறிப்பிட்டு சொன்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இருக்கு. காமன் நவுன் நம்ம எழுதும் போது எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அதே மாதிரி ப்ராப்பர் நவுன் எழுதும் போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பவுமே நம்ம கேபிட்டல்ல தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல எது காமன் நவுன் எது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து கண்டுபிடிச்ச முடியும். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாய். பாய் அப்படின்னா என்ன? ஒரு பையன், அதாவது பொதுவா ஒரு பையன் சொல்றதுனால இது வந்து காமன் நவுன். இப்போ அவரையே நம்ம ராம் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த பையனோட நேம் வச்சு சொல்லும் போது ராம் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்தது கேர்ள். கேர்ள் அப்படின்னா பொண்ணு, அது வந்து பொதுவா நம்ம சொல்றது. இப்போ அந்த பொண்ணுக்கு ராணின்னு ஒரு குறிப்பிட்ட பொண்ணை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ராணி அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அடுத்து பாருங்க ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல்னா என்ன? விசேஷம், ஃபங்க்ஷன். அது வந்து நம்ம பொதுவா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து காமன் நவுன். அதுவே என்ன ஃபெஸ்டிவல், இப்போ திவாலியா, பொங்கலா, அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது இப்போ திவாலி அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? பாருங்க, ப்ராப்பர் நவுன் எல்லாத்துக்குமே நான் கேபிட்டல் போட்டிருக்கேன். காமன் நவுன் எல்லாத்துக்குமே நான் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது சிட்டி. சிட்டினா என்னது? ஏதோ ஒரு ஊர். இப்போ சிட்டி அப்படின்னா அது பொதுவா எல்லா ஊரையுமே குறிக்கும். அதுல இப்ப நான் சென்னை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சென்னை அப்படின்றது வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். கண்ட்ரி. கண்ட்ரி அப்படின்னா நாடு. அதை நம்ம பொதுவா சொல்லியிருக்கிறதுனால காமன் நவுன். இந்தியா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் சொன்னோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்து பாருங்க மந்த். மந்த் அப்படின்னா மாதம். அதை நம்ம பொதுவா சொல்லியிருக்கோம். இப்ப ஜூலை அப்படின்னு குறிப்பிட்டு அந்த மந்த்தை மட்டும் நம்ம சொல்றோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்ப அடுத்து லாங்குவேஜ்.
லாங்குவேஜ்னா என்ன? மொழி. அது எந்த விதமான மொழியா கூட இருக்கலாம். நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா? ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது காமன் நவுன். அதையே இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்டு இந்த லாங்குவேஜ் மட்டும் சொன்னோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, ஃபுட். ஃபுட் அப்படின்னா என்னது? சாப்பாடு. சாப்பாட்டுல நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம காமனா சொன்னோம்னா இது வந்து காமன் நோன். அந்த ஃபுட்ல இப்ப தோசா அப்படின்னா தோசையை மட்டும் குறிக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பர் நோன். அதே மாதிரி அடுத்து ஃப்ரூட். ஃப்ரூட் அப்படின்னா பழங்கள். ஸோ இது வந்து பொதுவா சொல்லியிருக்கேன். இதுலேயே நம்ம பனானா அப்படின்னு வாழைப்பழத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் நோன். இப்போ அடுத்து வெஜிடபிள். வெஜிடபிள்னா என்ன? காய்கறிகள். ஸோ வெஜிடபிள் அப்படின்னா பொதுவா இருக்குது. ஸோ அது காமன் நோன். அதுல பிரிஞ்சால், கத்திரிக்காய்ன்னு மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நோன். இப்போ அடுத்து கலர். கலர் அப்படின்னா என்ன? நிறங்கள். ஸோ இது வந்து காமன் நோன். அதுலயும் நம்ம ரெட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நோன். ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சீசன். சீசன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சீசன் இருக்கு இல்லையா? சம்மர் சீசன், வின்டர் சீசன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம சம்மர் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். சீசன் அப்படின்னு சொன்னோம்னா அது காமன் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து ஃப்ளார். இப்போ ஃப்ளார் அப்படின்னா என்னது? பூ. இப்போ பூக்கள்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஃப்ளார் அப்படின்றது காமன் நவுன். ரோஸ் அப்படின்னு அதை மட்டும் நம்ம சொன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மொபைல். இப்போ மொபைல் அப்படின்னா நிறைய கம்பெனியோட மொபைல்ஸ் இருக்கு. ஸோ மொபைல் அப்படின்னா அது காமன் நவுன். அதுல இப்போ சாம்சங் அப்படின்னு நான் ஒரு கம்பெனி சொல்றேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து சாக்லேட். சாக்லேட் அப்படின்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து சாக்லேட் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காமன் நவுன். இப்போ அதுல கிட் கேட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து புக். புக் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து காமன் நவுன். அதில் இப்போ நான் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு சொல்றதுனால இது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அதே மாதிரி தான் ரிவர், கங்கா. இப்போ ரிவர் அப்படின்னா காமனாக சொல்றது, கங்கான்றது குறிப்பிட்டு சொல்றது. அடுத்து மவுண்டைன், ஹிமாலயா. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ஸ்டேட் அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்றோம், அதில் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். இப்போ பிளானட் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்றோம், அதுல எர்த் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா விளையாட்டு. அது எந்த விதமான விளையாட்டா வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பொதுவாக சொல்லியிருக்கிறதுனால இது காமன் நவுன். கிரிக்கெட் அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இப்போ அடுத்து பேர்ட். பேர்ட்னா என்னது? பறவைகள். ஸோ பறவை அப்படின்றது வந்து காமன் நவுன். அதுல பீகாக் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து கார். கார் அப்படின்னா எல்லா விதமான காரும் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது வந்து காமன் நவுன். இப்போ நான் இதில் ஆடி அப்படின்னு அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் வந்து கலெக்டிவ் நவுன். பாருங்க, பேர்லேயே இருக்குது. கலெக்டிவ் அப்படின்னா என்ன? கூட்டமா ஒன்று சேர்ந்து இருக்கிறதா நம்ம கலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அப்படின்னா நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? அது பர்சனை குறிக்கலாம், பிளேசஸ் குறிக்கலாம், திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் இதெல்லாம் குறிக்கிறதா நம்ம நவுன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த நவுன் வந்து கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலெக்டிவ் நவுன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கூடி இருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த க்ரௌட் அப்படின்றது தான் கலெக்டிவ் நவுன். ஓகேவா? இப்போ எ க்ரௌட் ஆஃப் பீப்புள் இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்காக நிறைய பேர் கூட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் கலெக்டிவ் நவுன். அதாவது நிறைய பர்சன்ஸ் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காங்க, கலெக்டிவா இருக்காங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு நம்ம க்ரௌட் அப்படின்ற இந்த கலெக்டிவ் நவுனை பயன்படுத்துறோம். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ விலங்குகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு விலங்குமே ஒரு கூட்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கு கூட்டத்துக்குமே இங்கிலீஷ்ல ஒவ்வொரு பேர் இருக்குது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிங்கத்தை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ சிங்கம் வந்து கூட்டமா இருக்கும்போது அதை நம்ம எ ப்ரைட் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டமா இருக்கு அப்படின்னா அதை எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொருட்கள், இப்போ கீ அப்படின்னு இருக்கு இல்லையா? சாவி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய சாவி இருந்தா அதை நம்ம சாவி கொத்துன்னு தானே சொல்லுவோம். அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொத்து அப்படின்றத பஞ்ச். ஓகேவா? அதே மாதிரி நம்ம திராட்சையும் அப்படிதான் சொல்லுவோம். கொத்து கொத்தா இருக்குது, எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். புரியுதா? இந்த மாதிரி கூட்டமா இருக்கிறத நம்ம சொல்லும் போதுதான் நம்ம இந்த கலெக்டிவ் நவுனை வந்து
பயன்படுத்துறோம். இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த நவுன் பத்தி பார்க்க போறது கவுண்டபிள் நவுன்ஸும் அன்கவுண்டபிள் நவுன்ஸும் தான் பார்க்க போறோம். இதுவும் அந்த காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் மாதிரி தான். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா வந்து இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுலயும் நேம்ல இருக்கு. கவுண்டபிள் அப்படின்னா என்ன? நம்ம எண்ணக்கூடிய வகையில இருக்கிறது தான் நம்ம கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அது எத்தனை இருக்கு அப்படின்னு நம்மளால எண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். அதுவே என்ன முடியல அப்படின்னா அது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அவ்வளவுதாங்க, ரொம்பவே ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் வந்து நம்ம எண்ணிடலாம்ல, எத்தனை ஆப்பிள்னா 1 2 3 அந்த மாதிரி நம்ம எண்ணிடலாம். பால் அப்படின்னாலும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். டேபிள், சேர், பெட், டால், ட்ரெயின், கிளாக் இது எல்லாமே வந்து ஒரு எண்ணக்கூடிய பொருள் தான். அதாவது அதை நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்ல தான் வரும். இதுவே அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா அதை நம்ம எண்ண முடியாது. இது வந்து இத்தனை இருக்குது, 1 இருக்கு, 2 இருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாததுதான் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, வாட்டர். இப்ப வந்து எத்தனை தண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. ஏன்னா வந்து தண்ணீரை வந்து நம்ம எண்ண முடியாது. அதே மாதிரி சால்ட், உப்பு. உப்பு வந்து நம்ம எவ்வளவு அப்படின்னு தான் கேட்போமே தவிர எத்தனை உப்பு அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஃபியூவலும் சரி. அதே மாதிரி மில்க்கும் அதே மாதிரி தான். பால் வந்து நம்ம லிட்டர் கணக்குல தான் இது பண்ணுவோமே தவிர எத்தனை பால் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி சுகர், சர்க்கரையும் நம்ம எண்ண முடியாது. ஹனி, தேனும் பார்க்க முடியாது. இப்போ ஜாம், அதாவது லிக்விட்ல இருக்கிற எதையுமே நம்மளால வந்து எண்ண முடியாது. ஸோ ஜாம், ஜூஸ் இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடிய பொருட்கள், அன்கவுண்டபிள் நவுன்னா நம்மளால எண்ண முடியாத பொருட்களை தான் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த டைப் பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் கான்கிரீட் நவுன், அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ரெண்டுக்கும் அதே மாதிரி தான், ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். கான்கிரீட் நவுன் அப்படின்னா நம்மால அதை பார்க்க முடியும், தொட முடியும். அந்த மாதிரி நம்ம பொருட்களை நம்ம சொல்லும் போதுதான் அதை நம்ம கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சேரை நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும். ஓகேவா? அதே மாதிரி பைக், டேபிள், புக், பென், ஃபோன் இதெல்லாம் நம்மளால பார்க்கவும் முடியும், நம்மளால தொட முடியும். ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கான்கிரீட் நவுன். ஓகேவா? இப்போ அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்மளால அந்த ஒரு விஷயத்த பார்க்கவோ இல்ல தொடவோ முடியாத விஷயத்த நம்ம சொல்லும் போது அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? இப்போ ஆங்கிரினா என்ன? கோபம், ஃபீலிங்ஸ். ஸோ மோஸ்ட்லி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வந்து ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வந்து வரும். இப்போ லவ் அப்படின்னா வந்து அன்பு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து ஹோப், நம்பிக்கை, ஜெலஸ் அப்படின்னா பொறாமை, கரேஜ் அப்படின்னா தைரியம், ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மை. இதெல்லாம் ஒவ்வொருத்தட்ட இருக்கிற ஒரு பண்பு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம குறிக்கும் போதுதான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து பயன்படுத்துவோம். இவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப்பான நவுன் பத்தி பார்த்தோம். அதுல இருக்கிற ஒரு 7 டைப்ஸ் பத்தி ரொம்பவே கிளியரா பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்க. இப்போ இதுல உங்களுக்கான சில கொஸ்டின்ஸ் வந்து நான் இப்ப கேட்க போறேன். அதை தான் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 7 டைப்லயுமே உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப காமன் நவுன் அப்படின்னு போட்டுட்டு அதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து டைப் பண்ணுங்க. ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், நம்ம பார்த்த கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அண்ட் கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்ப இந்த 7 டைப்பையுமே எழுதி அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸை வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த நவுன் பத்தி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல ப்ரோனவுன் பத்தி இதே மாதிரி தெளிவா பார்க்க போறோம். அதை நீங்க பார்க்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க, அவங்க பிகினரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.